சீமான் சொல்லுகிறார், நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடைப்பேன் என்று. திராவிட கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்டது. பிராமண கடப்பாறை ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பிராமணன் என்கிற வார்த்தை, பிராமண கடப்பாரின்னு பேசுறார். பிராமணன் என்றால் என்ன? பிராமணன் என்றால் ஜாதி அல்ல. ஐயர்னா ஜாதி, ஐயங்காரனா ஜாதி. நீங்க யாருன்னு ஒருத்தன் ஜாதியை பத்தி கேட்டா அவங்க எல்லாரும் ஏதோ அவங்க ஜாதியை சொல்லுவோம். ஆனா ஐயரு ஐயங்கார்ட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்டா நான் பிராமணன் சொல்லுவான். அது ஜாதி அல்ல. ஐயர் என்றால் அவர் சைவ வழிமுறையில் இருக்கிறவர். ஐயங்கார்னா வைணவ முறை, வடகலையோ தென்கலையில இருக்கிறவர். அவர் வழிபடுகின்ற முறை, அவர் நம்பிக்கை முறை தான் அந்த சொல்லுது, ஜாதி சொல்லுது. நமக்கெல்லாம் அப்படிதான். நம்ம வேலை சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, இடம் சார்ந்தோ, ஊர் சார்ந்தோ சாதி என்பது ஏதோ ஒன்று குறிக்கும். ஆனால் பிராமணன் என்பது வர்ணம், சாதி அல்ல. சாதிக்கு மேல வர்ணம் தான் எந்த ஜாதி மேல் எந்த ஜாதி கீழ் என்று நிர்ணயம் செய்வது. வெறும் சாதி அல்ல. வெறும் சாதி ஏற்றத்தாழ்வை நிர்ணயம் செஞ்சிடாது. அந்த ஜாதி எந்த வர்ணத்தை சார்ந்தது என்பதுதான் ஏற்றத்தாழ்வை நிர்ணயிக்கும். அப்ப பார்ப்பனன், இவர் சொல்லக்கூடிய பிராமணன் என்கின்றது பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் என்கின்ற அர்த்தம். அந்த வார்த்தை பிராமணன் என்கின்ற வார்த்தை பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் என்ற அர்த்தம். அப்படி என்றால் சீமான் பிரம்மாவின் எங்கிருந்து வந்தார் என்று பார்த்தால் பிரம்மாவின் காலிலிருந்து வந்தார். அப்ப அவர் பிராமண கடப்பாறை தூக்குறார்னா பிராமண கடப்பாறை ஒரு சூத்திரன் தூக்குகிறார். எதற்காக? தமிழனுடைய அரசியல் இடிக்க வேண்டும் என்பதற்காக. சீமானுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கோடாரி காம்பு. இந்த கோடாரி காம்பு வெட்டுபவனுடைய கையை பாதுகாக்கிறது. நீங்க பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வாங்க, நாங்க திராவிட புல்டோசர் எடுத்து வரோம், பார்ப்போம். நீங்க பிஜேபியோட பி டீம்லாம் கிடையாது. நீங்க தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே நேரடியாக எந்த வேலையும் செஞ்சதில்லை. அவனுக்கு பல பிரிவுகள் இருக்கிறது. அதுல தமிழ் தேசிய பிரிவு தான் நீங்க. எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்பது வைர எதிரி. அதை வேறு இருக்காம நாங்கள் விட மாட்டோம். அப்படி வேறு இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ்ல தமிழ் பிரிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வேறு இருப்பது தேர்தலில் எங்களுக்கு தலையாய